ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கே திரும்பி வந்திருக்காங்க. ஸோ வந்தால் நம்ம அன்னபூர்ணி அம்மா பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. மல்லியை பார்த்துட்டு, மல்லி இன்னொரு அடி நீ எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற இருக்கும், ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெரியம்மா என்னை மன்னிச்சிடுங்க பெரியம்மா, நான் சொல்கிறதே கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க பெரியம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறது எதையுமே நான் கேட்க மாட்டேன். நீ உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், அந்த நம்பிக்கையெல்லாம் போக வச்சுட்ட. இனிமேவும் உன் பேச்சு நம்புறதுக்கு ஒன்றும் நான் ஆளே கிடையாது, நீ கிளம்பு முதல்ல அப்படின்றாங்க. பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா, நான் சொல்கிறதே கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்புனதுனால தானே நீங்கள் எல்லோரும் என் மேலே கோவமாக இருக்கீங்க. நான் டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்புனதே அந்த ராஜேஸ்வரியால் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ யாரால் அனுப்புன என்னென்னலாம் தெரியாது, அவள் சொன்னால் நீ அனுப்பிடுவியா, நீ ஒன்றும் தேவையில்ல, இந்த வீட்டை விட்டு கிளம்பு சொல்கிறேன்ல மல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா, நான் சொல்கிறதே கேளுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் விஜயும் வெண்பாவும் பிரியக்கூடாது அப்படின்னா நீ விஜயோட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். நீ விஜயோட வாழக்கூடாது, அதனால் நீ டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்பி டைவர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் விஜயையும் வெண்பாவும் ஒன்று சேர்ந்து வாழ விடுவோம், இல்லைனா வெண்பாவையும் விஜயையும் பிரிச்சுருவோம், கோர்ட்டில் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்பினேன், மற்றபடியெல்லாம் நான் விஜயை பிரியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலையும் இது ஒரு எவிடன்ஸாக நான் மல்லியை பார்த்துக்காதும் மல்லி எனக்கு பிடிக்காதுமா அந்த மாதிரிலாம் நினச்சி நான் டைவர்ஸ் பெட்டிஷன் கொடுக்கல பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் கேட்ட நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் மல்லி சொல்கிறது கரெக்ட்